गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய வாழ்ந்து இன்று வரைக்கும் அற்புதங்கள் பலவற்றையும் செஞ்சுட்டு வரும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் நிகழ்த்தி கொண்டு வர பல நிகழ்வுகளை அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 1980 வாக்கில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதாவது நம்ம பெரியவாளை பற்றி பேசும்போதும் சரி, பெரியவாளை பற்றி படிக்கும்போதும் சரி, வேதபுரி மாமா, பிரதோஷ மாமா இவாளை பற்றியும் படிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவள்லாம் நம்ம பெரியவாளுடைய மிகச்சிறந்த அணுக்கத்தொண்டர், பெரியவாளுடைய ஒன்று கலந்து தங்களுடைய வாழ்க்கையே பெரியவாளுக்காக அர்ப்பணிக்கின்றவா. அது மட்டும் இல்லாமல் சந்நியாசமும் வாங்கிட்டான். அந்த மாதிரி பெரியவர்கள் தான் வேதபுரி மாமா, பிரதோஷ மாமாலாம். பிரதோஷ மாமா அப்படின்னு பேர் வந்தது வேறொரு சிறந்த கதை. அதை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். அவர் நம்ம சென்னையில் மயிலாப்பூரில் இருந்தார். மயிலாப்பூர்லேயோ எழும்பூர்லேயோ இருந்தார், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ஒவ்வொரு வருஷமும் பெரியவா ஜெயந்தி கொண்டாடுற வழக்கம் உண்டு அவருக்கு. அந்த மாதிரி அந்த வருஷமும் கொண்டாடுறோம். பெரியவா ஜெயந்தி ஒரு 3 நாள் நடத்துவாங்க. அந்த 3 நாளும் பார்த்தோன்னா மிகச்சிறந்த வேத விற்பனர்கள், பிராமணாலாம் நிறைய பேர் இந்த ஜெயந்தியில் கலந்துப்பாங்க. பெரியவாரோட டிவோட்டிஸ் அத்தனை பேர். அதாவது மிகப்பெரிய செல்வந்தர்கள், முதலாளிகள், மந்திரிமார்கள், இவாளம் அதில் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அன்றாடம் வாழ்க்கை நடத்துகிற வரைக்கும் அந்த ஜெயந்தியில் கலந்துக்கிற வழக்கம் உண்டு. அப்படி அந்த ஜெயந்தியில் கலந்துக்கிறவா எல்லாரையுமே நம்ம பிரதோஷ மாமா என்ன நினைப்பார்னா, பெரியவா தான் நினைக்கிறேன், பெரியவா தான் அவாடும் அப்படின்னு நினச்சி பெரியவாளுக்கு என்ன கைங்கரியம், என்ன தொண்டு செஞ்சாரோ அதை இவாளுக்கும் செய்வார். இவாளுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடியதோ அவளுக்கு முடிஞ்ச அளவு செய்யக்கூடியவர் தான் நம்ம பிரதோஷ மாமா. அந்த மாதிரி 1980 இந்த ஜெயந்தி நடத்துகிறார் பிரதோஷ மாமா. 3 நாள் நடக்கும் இல்லையா? முதல் நாள் நடந்துடுத்து, 2வது நாள் நடந்துடுத்து, நல்லபடியாக நடந்து முடிஞ்சுடுத்து, எல்லாருக்கும் சந்தோஷம். 3வது நாள் பார்த்தோன்னா அனுஷம். அனுஷம் உங்களுக்கு தெரியும். அனுஷம்னா பெரியவா தான் அனுஷம். ஏன்னா அனுஷ நட்சத்திர இந்த பூமியில் அவதரித்து தெய்வமானவர் தான் பெரியவா. 3வது நாள் அனுஷம். 2வது நாள் முடிஞ்சுடுத்து ஒரு நைட்டு ஒரு 7-7:30 மணி இருக்கும். நைட்டு டிஃபன் சாப்பாடு நடந்துட்டுருக்கு. அப்போன்னு பார்த்து நம்ம பிரதோஷ மாமாவுக்கு திடீர்னு மனசில் ஒரு கிளேசம். நாளைக்கு அனுஷ நட்சத்திரமாக இருக்கு, இத்தனை பேர் வேத வித்துக்கள் பிராமணன்லாம் நம்மளோட இங்கே தங்கியிருக்கா, பெரியவாருடைய மகிமைகளை எடுத்துறது சதஸ்லாம் நடக்க போகிறது நாளைக்கு. இவாளை நம்ம இன்னும் சிறப்பாக செய்யணும்னா ஒரு பால் பாயசம் செஞ்சால் நன்னா இருக்குமே, அவளுக்கு போட்டால் நன்னா இருக்குமே அப்படின்னு மனசில் நினைக்கிறார். நினச்ச உடனே அவர் இந்த சமையல் வேலைக்கு ஆள் போட்டிருப்பாள் இல்லையா, நடேசையர் 2 குரூப், நடேசையரை கூப்பிட்றார். நடேச மாமா இங்கே வாங்குவோம், நாளைக்கு இந்த மாதிரி பால் பாயசம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், மத்தியானம் எத்தனை பேர் வருவா உங்களுக்கு தெரியும், பண்ணிவிடுங்கோ அப்படின்ட்டார். நடேச மாமா சரின்னுட்டார். பண்ணிவிடலாம் மாமா, இன்னும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேஷாக பண்ணிவிடலான்ட்டார். அப்புறம் போயிட்டார். தன்னுடைய சமயக்கட்டுக்கு போய் மறுநாளுக்கு உண்டான காய்கறிகள்லாம் நிற்கின்ற போது
தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்கிறது மாதிரி பிரதோஷ மாமா சொல்லிவிட்டா இத்தனை பேர் வருவா, நாளைக்கு பிரதோஷம் மாமா இந்த மாதிரி பால் பாயசம் போடணும்னு சொல்கிறேன். நானும் ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட எப்படி நான் முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா பிரதோஷ மாமாவும் பெரியவாளும் ஒன்று. அந்த மாதிரி பிரதோஷ மாமா எப்படி சொல்கிறது? அவர்கிட்ட முடியாது, நம்ம சொல்ல முடியாது. எப்படியா இருந்தாலும் இவர் சொல்கிற கணக்குக்கு ஒரு 100 லிட்டராவது பால் வேணும். மணி இப்போ ராத்திரி 8 8:30 மணி ஆகிடுத்து. 100 லிட்டரு பால் நாளைக்கு காலையில் வேணும். காய்ச்சி பால் பாயசம் பண்ணணும். ஏன்னா இந்த இந்த இப்போ இருக்கிற மாதிரி நினச்சவனெல்லாம் போய் பால் பாக்கெட்டில் அதுக்கு இதெல்லாம் வாங்கிட முடியாது. இப்போ 80களில் இருந்தது ரொம்ப கம்மி. அதுவும் இவ்வளோ பெருசு ஒரு 100 லிட்டர்லாம் வேணும்னு சொன்னால் முதல்லையே பணம் கட்டணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சொசைட்டியில் பசும்பால் சொல்லி வைக்கணும். சொல்லி வச்சா தான் 100 லிட்டர் கொண்டு வந்துடுவோம். இல்லைன்னா தரமாட்டேன். அதுவும் மறுநாள் காலையில் தான் வரும். 6:30 7 மணிக்கு மேலே வந்ததுன்னா அதுக்கப்புறம் பால் காய்ச்சி மதியம் 11 மணிக்கு இலை போடுறதெல்லாம் கஷ்டம். புரியுறதா? என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கலாச்சிக்கிறார் தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட. அப்போ சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் கட் பண்ண சொல்லிட்டு வெளில பிரதோஷமாக மட்டும் வேறு ஏதோ பேசுகிறதுக்காக வர்றார். பேசுகிறதுக்காக வரும்போது டெலிஃபோன் மணி ஒலிக்கிறது. அப்போ இந்த செல்ஃபோன்லாம் அதிக அளவு கிடையாது. இந்த டெலிஃபோன் நம்ம சுற்றுவோம் இல்லையா, விரல் வச்சு 1 2 அந்த 0 வரைக்கும் அந்த மாதிரி டெலிஃபோன் தான் மணி அடிக்கிறது. மணி அடித்தோடனே பிரதோஷ மாமா சாப்பிட்டுன்னு இருந்தவர் என்ன சொல்கிறார் நடேசையர்கிட்ட, மாமா அந்த ஃபோன் எடுங்க என்ன சொல்கிறான்னு பாருங்க. என்னை பற்றி கேட்டால் நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன் பேசுகிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கட்டளைக்கு உட்பட்டு நடேச மாமா ஃபோன் எடுக்கிறார். ஃபோனில் ஒரு குரல், நீங்கள் மயிலாப்பூர்லேருந்து தானே பேசுகிறேன்? ஆமாம். யார் பேசுகிறேன்? பிரதோஷ மாமாவா? இல்லை இல்லை, நான் நடேச மாமா பேசுகிறேன். இங்கே பிரதோஷ மாமா சாப்பிட்டுன்னு இருக்கா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? சரி. அந்த ஃபோனில் பேசுகிறேன். அவருடைய குரல் பார்த்தோன்னா அந்த ஸ்லாங் பார்த்தாலே தெரியல, ஒரு நார்த் இந்தியனே தெரியுது. சொல்லுங்க அப்படிங்கிற நடேச மாமா. இந்த மாதிரி என் பையனுக்கு ஒரு மிகப்பெரிய உத்தியோகம் கிடைச்சிடுது ஃபாரினில். ஏற்கனவே போனவன் சின்ன வேலையில் இருந்தான். இப்போ அந்த கம்பெனிலேயே 2வது 3வது பொசிஷனுக்கு வந்துவிட்டான். இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணான் மத்தியானம். இதை எப்படியாவது கொண்டாடணும் அப்படின்னு அவன் சொன்னான். நான் சொன்னேன் இந்த மாதிரி நானும் பெரியவாளோட டிவோட்டி, பெரியவாளுக்கு எதாவது செஞ்சு அதை பற்றி கொண்டாடுறேன், பிரசாதம் நன்றிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி மாமா சொல்லுங்க அப்படிங்கிறார் நடேசையர். அப்போ அவர் சொல்கிறார், என் பேர் ஜோஷின்னு பேர். நான் ஒரு மிகப்பெரிய பால் பண்ணை வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 200 250 மாடு வச்சுன்னு இருக்கேன். எங்கே மாதவரம் கிட்ட வச்சுன்னு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை, நாளைக்கு விடியாலையில் ஒரு 2:30 3 மணிக்கெல்லாம் வண்டி அனுப்பிச்சி விட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 100 120 லிட்டர் பால் அனுப்புகிறேன். எப்படியாவது பெரியவாளுடைய கைங்கரியத்தில் சேர்த்து போயிடான்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் அடித்தேன் அப்படிங்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது நடேச மாமா. கண்டிப்பாக அனுப்புங்கோ செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பிரதோஷ மாமா அன்னையாக சாப்பிட்டு கையெழுமின்னு வந்துட்டார். பிரதோஷ மாமாட்ட நடந்ததை சொல்கிறார். பிரதோஷ மாமாவுக்கு ஒரே சந்தோஷம், எப்படி நாளைக்கு நமக்கு பால் கிடச்சி விடுறது அப்படின்னு. அப்போ தான் நடேச மாமா பிரதோஷ மாமாட்ட சொல்கிறார், நீங்கள் முதல்ல சொல்லும்போதே எனக்கு 100 லிட்டர் பால் தேவைப்படுன்னு சொல்லணும்னு நினச்சேன் மாமா. ஆனால் உங்கள்கிட்ட அது எப்படி சொல்கிறது? உங்கள்கிட்டலாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கும் மனசில் ஒரு கிளேசம் இருந்தது. எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு தெரியல. இருந்தாலும் பெரியவா மேலே பாரத்தை போட்டு நான் ஒத்துனுட்டேன். இந்த மாதிரி ஜோஷின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், எல்லாம் சொன்னார்னு பிரதோஷ மாமாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம். நம்ம மனசில் நினச்சதை நடத்தி வைக்கிறாளே பெரியவா. ஏன்னா பிரதோஷ மாமா பொறுத்த வரைக்கும் பெரியவா தான் எல்லாமே. ஒடுற மூச்சு காத்து கூட பெரியவா 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 கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அவருடைய உண்மையான பக்திக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் சொல்கிறேன், பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். பெரியவா தான் எல்லாம். சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா, பெரியவா தான் பரமேஸ்வரன். இந்த பிரதோஷ மாமாவுக்கு திடீர்னு பால் பாயசம் போடணும் அப்படின்னு ஏன் நினைப்பு வந்தது? அதை நடேசையிட்ட சொல்லி நடேசையர் முடியாதுன்னு சொல்லாமல் தட்டாமல் ஓகேன்னு ஒத்துண்டது. அது வரைக்கும் அந்த பாலுக்கான ஏற்பாடு எதுவும் பண்ணாமல் இருந்தது. திடீர்னு ராத்திரி 8 9 மணிக்கு ஒரு ஃபோன் இந்த மாதிரி பால் கொடுக்குறேன்னு சொன்னது எல்லாமே
அந்த பெரியவாளுக்கும் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கும் தான் வெளிச்சம். இன்னி வரைக்கும் அது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. அதனால தான் சொல்கிறேன், பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் நமக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. புரிகிறதா? மற்றும் ஒரு நல்ல நிகழ்வு, அழகிய அற்புதத்தோடு அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். சரியா? ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.